இப்போது நூல் பற்றிய ஒரு சிறப்புரை. அன்னையின் அவதார சிறப்புரை யார் சொல்கிறது? சிறப்புரை திருமதி ஆனந்தி தூரை. நூலை பற்றிய ஒரு சிறப்புரை. பொதுவாக தலைமை தாங்குபவர்கள் நூலை வெளியிடுபவர் ஒரு சிறப்புரை ஆற்றுவாங்க. இருந்தாலும் இந்த நூலில் என்ன இருக்கிறதுன்னு இன்னும் அவர்களுக்கு படிக்கிறது கொடுக்கல இல்லையா? அதனால் அந்த பகுதியையும் நானே எடுத்துக்கொள்கிறேன். அன்பர்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அருளாசிகளுடன் இன்று மந்திர திறவுகோல் பாகம் 4 நம் கரங்களில் கிடைத்துள்ளது. புக் ஆஃப் பர்த் அண்ட் குவெஸ்ட், புக் ஆஃப் லவ் என்ற 2 புத்தகங்களின் 7 சர்க்கங்களுக்கான விளக்க உரை நூல். புக் ஆஃப் பர்த் அண்ட் குவெஸ்ட், பிறப்பும் தேடலும் என்ற புத்தகம். அதனால் அன்னையின் அவதார திருநாளை ஒட்டி இந்த புத்தகம் வெளிவருவதில் மகிழ்ச்சி. சாவித்திரியின் பிறப்பு, அவளுடைய குழந்தை பருவம், அவள் சத்தியவானை தேடுதலுக்கான ஆணை அவளுக்குள் எவ்வாறு ஏற்பட்டது, அந்த தூண்டுதல் எவ்வாறு ஏற்பட்டது, அவள் எவ்வாறு தேடி அலைகிறாள் என்பது பற்றி விளக்கக்கூடிய பகுதிகள் 4 காண்டங்கள் புக் 4ல். அதற்குரிய விளக்க உரை நூல் இதில் இருக்கிறது. அடுத்தது அன்பின் புத்தகம், காதலின் புத்தகம். காதலின் புத்தகத்தை வெளியிட்ட காதலர்களுக்கு நன்றி. காதலின் புத்தகம், இந்த நூலுக்கான பெயரை பகவான் அப்படித்தான் வைத்திருக்கிறார், அன்பின் புத்தகம். அன்பின் புத்தகம் என்பது அந்த உலகளாவிய அந்த பேரன்பை அவர் அவ்வளவு அழகாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஈவன் நமக்கு ரொம்ப அற்புதமாக எல்லோரும் விரும்பி படிக்கக்கூடிய பகுதி. எத்தனையோ காதல் காவியங்கள் நம்ம படிச்சிருப்போம். ரோமியோ அண்ட் ஜூலியட் கூட ஷேக்ஸ்பியரோட இதில் படிச்சிருக்கலாம், தமிழில் படிச்சிருக்கலாம், இல்லை ஆங்கிலத்தில் படிச்சிருக்கலாம். எத்தனை படித்தாலும் இந்த சத்யவான் சாவித்திரியினுடைய காதல் அது ஈடு இணை இல்லாத தெய்வீக காதல் தான். ரொம்ப அழகான பகவான் அதை வர்ணித்திருப்பார். ஸோ இந்த 4 காண்டங்களும் முதல் புத்தகத்தில் இருக்கின்றன. அடுத்ததாக காதலின் புத்தகம் என்ற பகுதியில் முதல்ல டெஸ்டைன் மீட்டிங் பிளேஸ், அவர்கள் சந்திப்பதற்கான காலமும் இடமும் விதியால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த காலமும் இடமும் இறைவன் தீர்மானிக்கிறார். அப்போ அந்த பற்றி கொடுத்துருப்பாரு. அடுத்தது சத்தியவான் பற்றி அவர் கொடுத்துருக்கதை பார்த்தோன்னா இப்படி நம்மளே மாறிட மாட்டோமா, இவ்வளவு அன்புமயமா, இப்படி ஒரு தெய்வீக புருஷனா, அவர் மாதிரி வாழறதுக்கு நம்மளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கு இல்லையா, நம்ம அது மாதிரி ஆக முடியுமேன்னு தோணும். அப்புறம் சத்யவான் சாவித்திரி இருவரும் சந்திப்பது அவர்களுடைய திருமணம். பொதுவாக இந்த பகுதியை நாம் சாவித்திரியின் பிறப்பு, வளர்ப்பு, சத்யவான் சாவித்திரி திருமணம் என்ற கண்ணோட்டத்தில் தான் படிப்பதுண்டு. அன்பர்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. 25 வருஷம் 30 வருஷம் அன்னை அன்பர்களாக நம்ம இருக்கிறோம். பொதுவாக நம்ம எப்படி படிப்போம்? இது மதர் பர்த்டே அன்னைக்கு பர்த் அண்ட் சைல்ட்ஹுட் படிக்கலாம், அந்த காரடியார் நோம்பு அன்னைக்கு சத்யவான் சாவித்திரி திருமணம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிப்போம். இது ஒரு முறை. இது நம்முடைய முதல் கட்ட அணுகுமுறை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாவித்திரியை அணுகிறது. அப்புறம் இரண்டாவதாக நமக்கு எப்படி தோணும்னா, சாவித்திரியினுடைய பிறப்புன்னு சொன்னால் அன்னையினுடைய பிறப்பு, அன்னையினுடைய குழந்தை பருவம். இன்றைக்கி பேபி மதர் வசலம்மா அழகாக அதை ரொம்ப ஹைலைட் பேபி மதர் வச்சோன்னே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கடைசியில் அது ஒவ்வொன்றா அதை நடத்திக்கிட்டாங்க மதர். நான் அது வரைக்கும் பேபி மதர் அப்படி வச்சு இது பண்ண நினைக்கல. வசலம்மா அதை முடிவு பண்ணி அழகாக வச்சாங்க. அப்புறம் சுடரொளியின் பிறப்பு அப்படின்னா அங்கே ஒரு அகண்ட தீபம் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அது கூட இந்த மகா மேரு மாதிரி ஒரு அம்சம் வச்சு அந்த அழகாக அந்த பூ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அது என்ன செய்ய, எங்கே கோர்க்கிறது, ஆளுக்கு கொஞ்சம் தலையில் கோர்த்துக்கிறீங்களான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பூ வெயிட் பண்ணிச்சு. அது பார்த்தா அந்த தீபத்தை சுற்றி அழகாக அமைந்தது. அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னை தீர்மானம் பண்ணுறாங்க. நமக்கு சாவித்திரியின் பிறப்பு என்றால் அன்னையின் பிறப்பு ஞாபகம் வருகிறது. ஸோ அன்னை பிறப்பு வர நேரத்தில் இது வெளியாகிறதுக்கும் அது பாக்கியம்தான். ஆக்சுவலாக போன ஜனவரியில் நம்ம ஃபஸ்ட்டு புக் ரிலீஸ் பண்ணோம். இந்த ஜனவரிக்குள்ளே ஃபஸ்ட்டு 4th புக்கு நினச்சிருந்தேன், பட் முடியல, லேட் ஆச்சு. பட் இன்றைக்கி பண்ண முடியுமாங்கிறதுக்கு இன்றைக்கி மத்தியானம் தான் புக்கு கைக்கு கிடச்சிது. அது வரைக்கும் இன்றைக்கி புக்கு கிடைக்குமா, 19ஆம் தேதி வரைக்கும் கூட 29 வரைக்கும் வைக்கலாமா அப்படிங்கிறதுல யோசித்தோம். பட் மதர் பர்த்டே கிடச்சிருச்சு. அப்போ நமக்குள்ளே தோன்றுவது அடுத்து பிரதிபலி பண்ணினா இது சத்யவான் சாவித்திரி அப்படிங்கிறத முதல்ல மதர்
மதருடைய பிறப்பு, மதருக்குள் அந்த தேடலுக்கான ஆணை தூண்டி விடப்படுகிறது. பிரான்ஸில் பிறந்தவங்க எனக்கான கிருஷ்ணான்னு சொல்லி தேடி இங்கே வராங்க. வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்கிறாங்க. ரொம்ப நெடுந்தூர பயணம். அந்த காலத்தில் இவ்வளவு வசதிகள் இல்லாத காலத்தில் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி, இப்போ கூட இங்கே இருக்கிற நிறைய பேர் பாண்டிச்சேரியை தெரியாத பகவான் ஸ்ரீ அரவிந்தரை தெரியாதவங்க இருப்பாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து எந்த காலத்துலேருந்து அவங்க தேடி வந்திருக்காங்க, வந்து பகவானை பார்க்குறாங்க. ஸோ அந்த முதல் சந்திப்பு, டெஸ்டைன்டு மீட்டிங் பிளேஸ், அதை படிக்கும்போது நமக்கு வந்து ஸ்ரீ பகவானும் அன்னையும் சந்தித்து கொண்டது தான் நமக்கு ஞாபகம் வரும். ரெண்டு பேரும் ஒருவர் பார்க்கிறார்கள், ஆன்மாவால் ஒருவர் பார்க்கிறார்கள். மதர் வந்து டோட்டலாக பகவானை பார்த்தோன்னே தான் இதுவரை மதர் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய கற்றுட்ருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே டோட்டலாக சரண்டர் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு பேருடைய இதுவரை கற்றதெல்லாம் தள்ளி வச்சு புதிதாக ஒரு பாதையை அமைத்தார்கள். யோக வாழ்வுக்கான ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுத்தார்கள். அந்த ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கினார்கள். எப்படி சத்தியவானும் சாவித்திரியும் தொடங்கினார்களோ அதே மாதிரி மதரும் பகவானும் இணைந்து ஒரு புதிய வாழ்வை தொடங்கினார். இது நாம் காணும் இரண்டாவது முறை. முதல்ல சொன்ன நமக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கணும்னா படிக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகணும்னா படிக்கலாம், அது ஒரு முறை. இல்லை சத்தியவானுடைய சாவித்திரியினுடைய பிறப்பு, சத்தியவான் சாவித்திரி கல்யாணம் அப்படிங்கிற முறையில் படிக்கலாம். இன்னொன்று, இது மதருடைய பிறப்பை குறிப்பிடுகிறது. மதரும் ஸ்ரீ அரவிந்தோவும் சந்தித்து அவர்கள் காட்டிய பூரண யோக பாதை மூன்றாவது. இன்னொரு அடுத்த பிரதிபலிப்பு என்னன்னா, இந்த மதர்கிட்ட வந்த பிறகு பல வருடங்களாக இந்த பாதையை சின்சியராக பின்பற்ற ஆரம்பித்து தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நமக்குள் அந்த அருட்சுடரின் பிறப்பு நிகழ்கிறது. இது வந்து நம்ம காலப்போக்கில் உணர்கின்ற ஒரு உண்மை. அருட்சுடர் பிறக்கிறது, நமக்குள்ள ஒரு சுடர் ஒளி பிறக்கு, நாமே புதிதாக பிறக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் நமக்குள்ள நடக்குது. அந்த அருட்சுடர் வளர்கிறது. முதல்ல பிறந்த உடனே பெருமாள் ஆகிட முடியுமான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த அருட்சுடர் பிறந்திருக்கிறது. 10 வருஷமோ 20 வருஷமோ, நம்ம அன்னையை தெரிந்து 20 வருஷம் ஆச்சுன்னா அருட்சுடர் பிறந்து 10 வருஷம் ஆயிருக்கும். ஒளி வீச துவங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர்கிறது. பாலு சார் சொன்ன மாதிரி குழந்தை வளர்ந்து யுவதி ஆகிற நிலை வரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அருட்சுடர் வளர்ச்சி பெறுகிறது. அந்த அருட்சுடர் வளர்ச்சி பெற்றவுடன் நமக்குள்ளே வந்து ஒரு தெய்வீகத்துக்கான தூண்டுதல் ஏற்படுகிறது. நம்மளும் அலைகிறோம், எங்கெங்கேயோ ஆன்மீக இதை கேட்டுடலாமா அதை கேட்டுடலாமா, நம்முடைய திருப்தி கிடைச்சு அப்புறம் வந்து ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிடுறோம். இதுதான் நமக்கான பாதை என்பதை கண்டுபிடிச்ச பிறகு டெஸ்டைன் மீட்டிங் பிளேஸ், அதான் நம்ம இந்த பாதைக்கு வந்துட்டோம், இதுதான் நம்மளோட இதுன்னு. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்னென்னா, இந்த கேண்டோ முடியும் போதே சாவித்திரி சொல்கிறேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இது வந்து அவள் திரும்ப போய் தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டு திரும்ப காட்டுக்கு வரான். அந்த காட்டுக்கு திரும்ப வர பகுதி தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி அன்னை பகவானை சந்திக்க வந்துட்டு திரும்ப போனாங்க தாயகத்துக்கு. தெரியும் எல்லாருக்கும், தாயகத்துக்கு பிரான்ஸுக்கு திரும்ப போயிட்டு அதுக்கப்புறம் அன்னை வந்தாங்க. இது வந்து ஒரே ஒரு நிகழ்வு. பட் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வு பல முறைகள் நிகழும். இது என்ன நிகழ்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தாயகம் திரும்புதல், தாய் வீடு திரும்புதல் என்னன்னா நம்முடைய நம்ம தெய்வீக இயல்புக்கு மாறணும்னு வந்திருக்கோம். திருப்பி நம்முடைய மானுட இயல்பு பல நேரம் இழுக்கும். நிறைய நேரம் நம்ம தாய் வீட்டிலே இருப்போம், மானுட இயல்புலே இருப்போம். நம்மளுடைய இயல்பு என்ன, இயல்பாக நம்ம 30 வருஷம் 40 வருஷம் எப்படி இருந்தோமோ அந்த இயல்பு நம்மளை ரொம்ப இழுக்கும். நிறைய நேரம் தாய் வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அதாவது பழைய இயல்புக்கு போயிட்டு வருவோம். திருவுரு மாறணும்னு நினச்சா ஜென்மத்துக்கு நடக்காது போல இருக்கு அப்படின்னு இருக்கும். அதற்கு பிறகு அப்போ தான் முயற்சி பண்ணும்போது நிறைய தடை வருது. அதுதான் விதியின் புத்தகம். அடுத்து இருக்கக்கூடிய விதியின் புத்தகம் புக் ஆஃப் யோகா. அதுக்கப்புறம் நம்ம யோகத்தை பயில ஆரம்பிக்கிறோம், இறை தரிசனம் பெறுகிறோம், வெற்றி பெறுகிறோம், எல்லாம் வந்து நடக்க இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை தாங்கி இருக்கிறது தான் இந்த நூல். இது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது குழந்தை பிறப்பு, சத்தியவான் சாவித்திரி கல்யாணம் அப்படின்னு நினைப்போம். உண்மையிலேயே இதை வந்து திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். படிக்கும்போது நமக்குள்ளே அந்த சுடரொளி பிறந்திருக்கிறது. அந்த சுடரொளி இப்போ நினைக்கவே இல்லை. இந்த விளக்க வைக்க நம்ம டெக்கரேஷன்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. 12-1 மணிக்கு பிறகு
இந்த விளக்கை ஏற்றுனா என்னன்னு கேட்டாங்க. சரி ஏற்றுங்க, அதானே இன்னைக்கு சுடரொளி பிறப்பு தானே, சரி ஏற்றுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் பார்க்குறேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த சுடரொளி பிறப்பு எல்லாருக்குள்ளும் நிகழ்கிறது, அது வளர்கிறது, அது இறைவனை தேடுகிறது, அது தேடிய அந்த இறையை கண்டுகொள்கிறது, தரிசனம் பெறுகிறது. தனக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வேண்டும் என்று அந்த ஆன்மா கேட்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், நமக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணுங்கிறதுக்குள்ள நம்ம விரிவடைகிறோம். எப்போ நமக்கு மட்டும் வேணும்னு நினைக்கும் போது நம்ம சுருங்குறோம். இல்லை, நான் எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் எனக்கு குறையாது. எப்படி இதெல்லாம் குறையாத அனந்தமான அம்சங்கள், டிவைன் எலிமெண்ட்ஸ். அன்பு கொடுக்க கொடுக்க குறையாது, ஞானம் கொடுக்க கொடுக்க குறையாது, லைட் எடுக்க எடுக்க ஒளி குறையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறைவு பெற்றவர்களாக ஆகிறோம். நூலை படிக்கும்போது உங்களுக்கு இந்த உணர்வோடு படிக்கும்போது அந்த அருட்சுடரின் பிறப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ நூலுக்கான சிறப்புரை முடிந்தது.